காலமுழுக்க உன்னை கண்ணீரை சிந்த வைப்பதும் காலமுழுக்க உன்னை அளவைத்து வேடிக்கை பார்ப்பதும் என்னுடைய வேலையே அல்ல. நீ எல்லா நிமிஷத்திலேயும் புரிந்து கொள். என்னென்ன நடக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் என்று உற்றுப்பார். உன்னை உற்று பார்த்தாலே தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்று. நான் இன்று மட்டும் அல்ல தங்கமே, எல்லா நிமிஷமும் உனக்காக துணை இருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நானும் உனக்காக ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்காக என்னென்ன செய்ய வேண்டும் யோசனைகளை யோசித்து வைத்துதான் இருக்கிறேன். உன்னை தனிமையில் விடமாட்டேன். உன்னை எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டு உன்னை அளவைத்து கொண்டே இருக்கவும் மாட்டேன். உன்னை எல்லா நிமிஷத்திலேயும் சீரும் சிறப்புமாக செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பேன். உன்னுடைய மனதளவில் நீ துவண்டு இருக்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றும்? நீயே சொல் பார்க்கலாம். என்ன தோன்றும்? தெய்வமே நம்மோடு இல்லையோ என்று தோன்றும். வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு மன உளைச்சலில் இருக்கிறாயோ அது கூடிய சீக்கிரமாகவே நீங்கி உனக்கு சந்தோஷமும் வரும். எதற்கெடுத்தாலும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. மனதை நீ அதிகமாக குழப்பம் அடையும் பொழுது உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் தானாக உன்னால் யோசிக்க கூட முடியாது. அதனால் தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு மீறி போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த தருணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீ நல்லபடியாக பயன்படுத்திக்கொள். நீயாக எதையாவது ஒரு விஷயத்தை போட்டு இது நடக்காதோ அது நடக்காதோ என்று நீ எப்பொழுதுமே சரிதான் குழப்பம் அடைய வைத்து கொண்டே இருக்காதே. நீ வாழ்க்கையில் அதிகமாக குழப்பும் பொழுது என்ன தெரியுமா ஆகுகிறது? எல்லா நேரமும் நிச்சயமாகவே உனக்கு சாதகமாக அமையும். மனதளவில் எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு மனதளவில் எதையும் போட்டு அழுது கொண்டு இருக்காது. இன்பமானது கூடிய விரைவிலேயே வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்சம் பயம்தான் இருக்கிறது உனக்கு சில விஷயங்களை செய்வதற்கு. பயங்கள் மட்டும் உன்னை விட்டு போய்விட்டது என்றால் சந்தோஷம் தானாக வரும். அழாதே. முதலில் எல்லா நிமிஷத்திற்கும் அழுது கொண்டே இருக்காதே. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ புலம்பிக் கொண்டே இருக்காதே. அழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் விஷயங்கள் என்ன? முதலில் அதை சொல் பார்க்கலாம். ஒன்றுமே இல்ல, கவலைகள் மட்டும்தான். அதனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். அதை நீ தாராளமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக சந்தோஷமாக இருக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்துக்கொள். அம்மா, நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக என்னென்னவென்பதை உனக்கு காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன். அதை புரிந்து கொண்டாயானால் வாழ்க்கையில் நீ ஜெயித்து விடுவாய். நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கையில் நீ தோற்பது யாருமே தடுக்க முடியாது. புரிந்ததா? நன்மைகள் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் வருமே தவிர ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒன்று ஒரு பொழுதும் வராது. கவலைகள் அதிகமாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் பயந்து நீ எதையும் சாதிக்கப் போவது அல்ல. அதனால் பயப்படாமல் எதுவாக இருந்தாலும் தெளிவான முடிவெடு. உனக்காக என்றென்றோ நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அழுது நிறைய நாள் குமித்து விட்டாய். அது எல்லாவற்றுக்கும் துணையாகவும் எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பாகவும் நான் உனக்காக இருக்கிறேன். கவலைகள் எப்பொழுதும் வேண்டாம். எல்லா நிமிஷமும் ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? நல்ல விஷயங்களையும் சில விஷயங்களை யோசித்தால் தானே அம்மா எல்லாமே உனக்கு பிடித்த மாதிரி நடக்கும். பயந்து கொண்டு ஓடினால் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னால் அடைய முடியுமா? பயப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ ஓடு. உனக்கு தேவைப்படுவது என்னவோ அது என்னிடமிருந்து தானாக கிடைக்கும். ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அதற்காக நீ அடம் பிடித்து சில விஷயங்களை போராடத்தான் வேண்டும். மனதளவில் உடைந்து விட்டாய். எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உடைந்து போய்தான் நிற்கிறாய். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், தாராளமாக சொல்வேன். நீ உடைந்து போய் நிற்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாயப்பா எதுவும் செய்ய மாட்டேன். இந்த நேரம், இந்த நொடி, இந்த வாக்கை நீ கேட்கும் நேரம் உனக்கு நான் ஒரு சத்தியம் செய்து சொல்கிறேன். எல்லா விஷயத்திலேயும் கவலைப்பட்டாலும் எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிதறினாலும் என்னென்ன ஆகும்? முதலில் அதை சொல்.
கவலையால் உன்னுடைய ஞாபகங்கள் முழுவதும் நீ எந்த விஷயத்தை நோக்கி இருக்கிறாயோ அதையே நோக்கி தான் யோசிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையால் நடத்த முடியாது. ஒவ்வொரு நேரமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நீ இப்படியே தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருந்தால் தோற்றுதானே போவாய். மனதளவில் உடையாதே. தெய்வங்கள் உன்னோடு இருக்கும் பொழுது எதை பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைப்பட வேண்டும்? எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடித்ததை நீ செய்து வாழ்க்கையில் முன்னேற பாரு. உன்னை ஒருவன் வாழ்க்கையில் நீ முன்னேறவே மாட்டாய் என்று சொல்கிறான் என்றால் அவனுக்கு நேராக நான் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வேன் என்று அவனிடம் சொல்லாதே. வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டு. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்களோ, யார் உன்னை கவலைப்படுத்துகிறார்களோ, யார் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகம் செய்து விடுவார்கள் என்று நினைக்கிறாயோ அவர்களை எல்லாம் கொஞ்சம் தூரமாக வை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த வாக்கில் சொன்ன ஒவ்வொன்றும் கூடிய விரைவாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீ எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். நான் பொய் சொல்கிறேன், உன்னை ஏமாற்றுகிறேன், எல்லாவற்றிலும் நான் உன்னை எப்பொழுதுமே பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறேன் என்று என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பிள்ளைக்கு நான் என்னென்னெல்லாம் செய்ய போகிறேனோ அது அனைத்தையும் சொல்லிவிட்டேன். நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. காலம் முழுக்க உங்கள் கூட இருந்து வாழ வைக்கப் போவது நான். புரிகிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை நான் தான் வாழ வைக்கப் போகிறேன். ஆனால் நீங்கள் மனிதர்களை நம்புகிறீர்களே தவிர நீங்கள் தெய்வத்தை நம்புவது கூட கிடையாது. வாழ்க்கையில் நீ நினைத்த அளவுக்கு உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நினைத்து கவலைப்படாதே. நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். நம்பிக்கையோடு முயற்சி செய். ஆரம்பத்தில் எல்லாம் பயமாக தான் இருக்கும். ஆனால் போக போக எல்லாமே உனக்கு பிடித்ததாகவும் நீ எதிர்பார்த்ததாகவும் நடக்க ஆரம்பித்துவிடும். நீ அதிகமாக யோசிக்கும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள் வரும். அதிகமாக நினைக்கும் பொழுது ஏதேதோ விஷயங்கள் எல்லாம் உனக்கு தோன்றும். அப்புறம் அந்த வாழ்க்கையே உனக்கு பயமாகிவிடும். நம்பிக்கை மட்டும்தான் ஒருவனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. அந்த நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் யாருக்காகவும் எப்பொழுதும் விட்டு விடாதே. மனதளவில் அமைதி மட்டும் இருந்தால் போதும். மனதளவில் எப்பொழுதும் அமைதி இருந்தால் போதும். அந்த அமைதி நிச்சயமாக ஒரு நாள் உன்னை வெல்லும். புரிகிறதா? நீ அமைதியாக செய்ய போகும் எல்லா விஷயங்களும் நன்றாக இருக்கும் அல்லவா? நல்லபடியாக வரும் அல்லவா? அந்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வெல்லச் செய்யும். பெருமையாக நீ உன்னை நீயே பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் நிச்சயமாக நீ வேண்டுமானாலும் பார். எல்லோருக்கும் மத்தியில் நீ நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாய். மன உளைச்சலுக்கு யாரெல்லாம் உன்னை ஆளாக்கினார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் மத்தியில் நீ ஒரு தலை சிறந்த ஒரு பிள்ளையாக எல்லா விஷயமும் உன்னால் செய்ய முடியும். எல்லா விஷயமும் உன்னால் நல்லபடியாக நடத்த முடியும் என்ற ஒரு நிலைமைக்கு நீ வருவாய். எல்லோரும் அதை பார்ப்பார்கள். நீ கவலையே படாதே. எந்த ஒரு விஷயத்தையும் நீ கவலையே படாதே. கவலைப்பட்டால் நீ சோர்ந்து விடுவாய். உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அதனால் கவலையே படாமல் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பமாக இருப்பாய். காலம் முழுக்க உன்னை பேசியவர்கள் அனைவரும் எந்த அளவுக்கு உன்னுடைய மனதை புண்படுத்தியது போல பேசினார்களோ அதே மாதிரி அவர்களுடைய மனதை புண்படுத்தும் அளவுக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த சாய் நான் செய்கிறேன். நீ கவலைப்படாதே. அவர்களை தெய்வம் தண்டிக்கவில்லை. என்னை மட்டும் தெய்வம் தண்டிக்கிறது. என்னை மட்டும் தெய்வமானது நரகத்தில் வைத்திருப்பது போல வைத்திருக்கிறது என்றெல்லாம் எதையுமே பற்றி யோசிக்காதே. உனக்கு தேவைப்படுவது என்னிடமிருந்து என்ன? சந்தோஷம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிக மிக சிறந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்வாய். உன்னை தூற்றியவர்கள், உன்னை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உன்னை பேசி பேசி கஷ்டப்படுத்தியவர்கள் எல்லோரும் சரிதான்.
உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகும் விஷயத்தை பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு பொறாமைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாகவே இருப்பாய். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.